ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபி பிளாக்ஸ். நான் இன்னைக்கு உங்களுக்கு ராகி கூழ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நான் இன்னைக்கு 3/4 கப் ராகியில் நல்ல வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க விடணும். இந்த சொம்பு அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வர மாதிரி தண்ணி வந்தோன்னே இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ராகியை ஆட் பண்ணிவிட்டு இந்த கூடவே 1/2 சொம்பு தண்ணி சேர்த்து இதில் விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ராகி நல்லா வெந்து வரணும். ராகி எப்படி வெந்துருச்சுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம கையை தண்ணியில் விட்டுட்டு ராகி மேலே வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்போனா ராகி வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் இதை ஓவர் நைட் விட்டுட்டேன். காலையில் தான் எடுத்து கரைச்சி குடிக்க போகிறேன். காலையில் எடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கட்டியாக தான் வந்துச்சு. இந்த நான் கரைச்சி வச்சதில் பாதி எடுத்து நான் இப்போ கரைச்சி கூழாக்க போகிறேன். நான் கூழ் செய்கிறதுக்கு இப்போ இதில் ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி விட்டுட்டு இப்போ கரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இதில் எந்த பபிள்ஸும் இல்லாமல் நீங்கள் கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டதுக்கப்புறம் நைட்டு மீந்த பழைய சாதத்தையும் அதோட தண்ணியும் தான் நான் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எக்ஸ்ட்ராலாம் நான் தண்ணி விடலைங்க. இது நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ கெட்டி தயிர் 1/4 கப் நான் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா கரைச்சி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு சுவையான ராகி கூழ் ரெடி ஆகிடும். வீட்லேயே இந்த மாதிரி நம்ம வெயிலுக்காக செஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நடுவில் ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.